இப்போ என்ன சொல்றாங்க, கோல்ட் இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். அந்த ஃபியட் கரன்சி எல்லாம் ஏதோ இருந்தது. அதெல்லாம் போய் திருப்பி அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் தான் வரணும்னு சொல்றாங்க. தங்கத்த வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னென்னலாம் யோசிச்சு வாங்கணும்? கடந்த 30 வருஷமா இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் 800 டன்ஸ் ஆஃப் கோல்டு வாங்குறாங்க. ஒரு வருஷமும். கடந்த 30 வருஷமா அப்படிதான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 30 வருஷம் வாங்கினா 24,000 டன் கோல்டு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட இருக்கு. இப்போ கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னா என்னென்ன சார்? யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்க தான் யுஎஸ் கரன்சியை பிரிண்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வந்து 8,000 டன் கோல்டு இருக்குது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்ககிட்ட 4,000 டன் கோல்டு இருக்குது. இவர் 2 பேரும் சேர்த்தாலே 12,000 டன் தான். ஆனால் இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட 24,000 டன், டபுள் ஆஃப் யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து புட் டுகெதர். இப்போ அங்கெல்லாம் அப்படி அதுக்கான வரவேற்பு அப்படின்றது இருக்குது. இங்கோட இன்னும் ஜாஸ்தி அங்கே இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறோன்னா நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக ஃபாலோ பண்ணணும் தான் நம்மளோட விருப்பம் அங்கே. இப்போ நம்ம ஒரு தங்கம் வந்து ஒரு நகைக்கடையில் வாங்கிட்டோம், அந்த பில்லில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கணும்? ஃபஸ்ட்டு உங்கள் கவனிக்க வேண்டியது வந்து வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தினுடைய விலை வந்து ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்குறத பார்க்க முடியுது. இப்போ நம்மள மாதிரி ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, தங்கம் இன்னைக்கு விலை குறையுமா இல்லை நாளைக்கு விலை குறையுமா, எப்போ தான் குறையும் அப்படின்ற சந்தேகத்தோட எப்போ தான் நம்ம தங்கம் வாங்குறது, எது வந்து சரியான டைம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். எதுதான் சரியான டைம் தங்கம் வாங்குறதுக்கு? தங்கம் எப்போ வேணுமோ அப்போ வாங்குறது தான் சரியான டைம். ஏன்னா இது ஷேர் மார்க்கெட் மாதிரி. ஒரு 10 நாள் மேலே போகும், திருப்பி ஒரு 2 நாள் சரியும், திருப்பி இன்னொரு ஏறும். ஒரு ஒரு பலூன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு 30% இப்போ என்ன ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு 10% 20% குறையும், திருப்பி ஏறும். ஆனால் நீங்கள் ஒரு லாங் டேர்மை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பர் ட்ரெண்ட் தான் கோல்டுக்கு. சார், ஸோ ரீசெண்டாக நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், தங்கம் வந்து ஒரு 6 மாதத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த பழைய விலைக்கு வந்து தங்கம் வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து உண்மையா? ஓரளவுக்கு உண்மை. ஆனால் நீங்கள் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சில டைம்ஸ் வரும், சில டைம்ஸ் போயிடும். ஆனால் ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நார்மலாக ஒரு ரூ. 100 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ரூ. 20 குறையும், திருப்பி இன்னொரு ரூ. 80 ஏறும், இன்னொரு ரூ. 10 குறையும். ஸோ சொல்கிறது ஆல்மோஸ்ட் உண்மையாக தான் இருக்கும். சார், இப்போ நம்ம பயன்படுத்துறது பார்த்தோம்னா, இப்போ 18 கோல்டு, அப்புறம் வந்து 22 கேரட் கோல்டு, 24 வந்து பாரு இல்லையா? இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 கேரட்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி 14 கேரட்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி தங்க நகைகள் வாங்குகிறோம் அப்படின்னா, அது ஒரு முதலீடாகவும் இல்லை வந்து அது ஒரு லாங் ரன்னில் பார்த்தோம்னா அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் தரும்னு நினைக்கிறீங்களா? முன்காலத்துலலாம் 22 கேரட் தான் தங்கம். ஆபரண தங்கம்னா 22 கேரட். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்லோவாக ஏற ஆற ஒரு 18 கேரட்டோட அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. இப்போ இன்னும் கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாதனால 14 கேரட்டோட அக்செப்டன்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் என்ன வாங்கினாலுமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் அது நல்லது தான். அது 14 கேரட்டாக இருக்கட்டும், 24 கேரட்டாக இருக்கட்டும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். உங்களுக்கு என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஒரு 22 கேரட் கோல்டு வாங்கினீங்களா, அதுக்கு ஒரு கிராமுக்கு இவ்வளோ கூலி அண்ட் சேதாரம் இருக்கும். நீங்கள் 14 கேரட் வாங்கினீங்க, அதே கிராம் அண்ட் இதுக்கு தான் உங்களுக்கு கூலி சேதாரம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு வாங்குறது கம்மியாகும், அந்த கூலி சேதாரம் ஜாஸ்தியாகும் நீங்கள் 14 கேரட் வாங்கினீங்கன்னா. அதே 22 கேரட் வாங்கினீங்கன்னா நீங்கள் கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, மேக்கிங் சார்ஜ் வேஸ்ட்டில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பொதுவாக வந்து மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ வந்து தங்கம்னாலே அதோடைய அந்த கலர் தான், அந்த எல்லோயிஷான கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த கிளிட்டரிங்க்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டு அப்படின்லாம் வந்து நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ ஆக்சுவலாக அப்படின்னா என்ன சார், அதெல்லாம் வந்து உண்மையிலே மார்க்கெட்டில் நல்லா சேல் ஆகுதா? ஏன் அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க? ஒயிட் கோல்டு வந்து நார்மலி வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் யூஎஸில் அவங்க ஒயிட் ஸ்கின்னுக்கு அந்த ஒயிட் கோல்டு நல்லா காட்டும். இல்லைன்னா அந்த எல்லோ கோல்டு அந்த ஸ்கின்னுக்கு அவ்வளோ தெரியாது, அண்ட் ரோஸ் கோல்டு தெரியாது. இந்தியன் ஸ்கின்னுக்கு ரோஸ் கோல்டு அண்ட் எல்லோ கோல்டு தான் பெஸ்ட் கலர்ஸ். ஒயிட் கோல்டு விரும்பி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணணும்னு சொல்லி காப்பி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒயிட் கோல்டு இஸ் ஸ்டில் ஓகே. பட் மெஜாரிட்டி இன்னும் எல்லோ கோல்டு தான் அண்ட் ரோஸ் கோல்டு ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் மெஜாரிட்டி எல்லோ கோல்டு தான்.
இப்ப தங்கத்த பத்தி பேசும்போது, பொதுவா இந்த செய்கூலி அப்படின்றது வாங்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைவலியா வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் வந்து இவங்க ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு விதமான செய்கூலி போடுறாங்க? ஏன் ஒரு ஸ்டாண்டர்ட் மேக்கிங் சார்ஜஸ்ன்னு ஏன் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்றாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாரியான டிஸ்கஷன்லாம் உங்களுக்குள்ள வந்ததே கிடையாதா? கலைப்பொருள் நீங்க பண்ண சொல்றீங்க. இப்போ நீங்க பண்ணா, அத வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவுலயும், ஒரு குறிப்பிட்ட ஒரு அக்யூரசில பண்ணுவீங்க. இன்னொருத்தர் பண்ணா அது வேற மாரி இருக்கும். அதே ஒரு அன்ஸ்கில்ட் லேபர் பண்ணா அது வேற மாரி இருக்கும். ஸோ ஒரே பொருள 10 பேர் டிஃபரெண்ட்டா பண்ணாங்கன்னா, அது வேற வேற மாரி தான் வரும் அது. ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். மிஷின் மேடும் இருக்கு. மிஷின் மேடு ஒரு 20% இருக்கும். அண்ட் ஹேண்ட் மேட் ஒரு 80% ஆஃப் த ஜுவல்லரி இன்னும் ஹேண்ட் மேட்ல தான் நடக்குது. ஸோ ஒரு ஒரு வாட்டி ஒரு புது டிசைன் பண்ணும்போது அதுக்கு வெரி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பில்டிங் கட்டுற மாரி, இன்ஜினியரிங் பண்ற மாரி. அது லிங்க் எங்க இருக்கணும், அது ஜாயிண்ட் எங்க இருக்கணும், அந்த டிசைன் எப்படி இருக்கு, டிசைன் பண்ற மாரி ஆக்சுவலா அது பண்றோமா? அ இது வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் நம்ப பண்ணும்போது, ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வேற வேற தான் வரும். இருந்தாலுமே ஜுவல்லர்ஸ் என்ன பண்றோம், ஒரு 5, 6 கேட்டகரி வச்சிருக்கோம். இந்த இதுக்குள்ள வரணும்னு சொல்லி. அதனால தான் அட்லீஸ்ட் 5, 6 இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட்க்கு ஒரு ஒரு பிரைஸ் தான் இருக்கும். இப்ப மேக்கிங் சார்ஜஸே இல்லாம நான் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா முடியுமா? அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு? மேக்கிங் சார்ஜஸ் தங்கம் அ நகையா வாங்குறதுக்கு முடியவே முடியாது. எப்படி கேட்குறீங்கன்னா, நூல் விலைக்கு சட்டை கிடைக்குமா? இல்லாட்டி சேலை கிடைக்குமா? அது நெசவுறதுக்கு அந்த இல்லாட்டி அந்த வீவிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா காசு குடுத்து தான் ஆகணும். ஸோ அது இல்லாம வாங்குனீங்கன்னா, நம்ப தான் யோசிக்கணும். நூல் விலைக்கே யாரோ ஷர்ட் குடுக்குறாங்கன்னா, அது உங்களுக்கு தேவைப்படாத ஷர்ட்டோ, இல்லாட்டி ரிஜெக்ஷன் இருக்கோ, ஏதாவது ஒரு அதில ஏதாவது குறை இருந்தா தான் அது அந்த பிரைஸுக்கு குடுப்பாங்க. இல்லாட்டி குடுக்க மாட்டாங்க. இப்ப தங்கம்னாலே வந்து ஒரு 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும் சார். ஒண்ணு வந்து டிசைனுக்காக தங்கம் வாங்குறது. இன்னொன்னு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸஸ்க்காக வாங்குவாங்க. 3வது வந்து நல்ல காரியங்களுக்கு சென்டிமென்ட் பேசிஸா வந்து தங்கம் வாங்குவாங்க. இந்த 3ம் தான் வந்து தங்கத்தோட அசோசியேட்டான விஷயங்கள். இதுல எதுக்கு அதிகமான பிரையாரிட்டி ஒருத்தர் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? இது ஒரு ஃபேமிலி டாபிக் இது. ஃபாதர் வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் மேல தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவருக்கு என்னன்னா, இன்னைக்கு கோல்டு வாங்குனா நாளைக்கு இன்கிரீஸ் ஆகணும். அ வைஃப் என்ன பார்ப்பாங்க, அது வந்து டிசைன் நல்லா இருக்கா? அவங்க போட்டுக்கிட்டா 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்போ அந்த நகை வந்து உங்களுக்கு வாங்குறீங்கன்னா, அது உங்களுக்கு சென்டிமெண்டல், எமோஷனல். எங்க அப்பா வந்து நான் 5த் ஸ்டாண்டர்ட்ல பாஸ் ஆனம்போது, எனக்கு ஒரு சின்ன மோதிரம் வாங்கி குடுத்தாரு. அது நீங்க லைஃப் லாங் நீங்க அத வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒருத்தருக்கு என்னென்ன தேவையோ, அது எல்லாமே பூர்த்தி பண்ணும் கோல்டு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து அதோடைய பர்ப்பஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப டிசைன்றது இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டிசைன் வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் த டிசைனா இருக்கும். அதேமாரி இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய அது அட்வான்ஸ்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வர்றத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சென்டிமென்ட்டா பார்க்கும்போது, அ ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம புது புது சிந்தனைகள நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாரி நம்முடைய சென்டிமெண்ட்ஸுமே மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றப்ப, தங்கத்த வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னென்னலாம் யோசிச்சு வாங்கணும்? தங்கத்த வாங்குற முன்னால ஃபர்ஸ்ட்டு நல்ல கடைய தேர்ந்தெடுக்கணும். அது எத்தனை வருஷம் இருக்கு? அது வந்து ரெப்புடேஷன் இருக்கா? ரெப்புடேஷன் இல்லையா? அத ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அதில வந்து அந்த ஹால் மார்க்கிங் சீல் இருக்கா? இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஒரு நகைக்கும் ஒரு கார் ரெஜிஸ்ட்ரேஷன் மாரியே பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் குடுத்துருக்காங்க. ஆல்ஃபா நியூமெரிக் நம்பரே குடுத்துருக்காங்க. யார் யார் நகைய விக்கிறாங்களோ, ஒருத்தருமே அந்த யூனிக் நம்பர் அந்த ஒரு பர்ட்டிகுலர் நகைக்கு தான் போடணும். இப்போ ஒரு 21 கிராம் நான் என்கிட்ட 20 கிராம் நான் 10 செயின் பண்றேன்னா, ஒரு ஒரு செயினுக்குமே ஒரு தனி நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் நம்ப அத வந்து லேசர் என்கிரேவ் பண்ணணும் அதுல. ஸோ நீங்க அத வாங்கும்போது, தயவு செஞ்சு அந்த யார் கடையாளர் இருக்காங்களோ, அவங்ககிட்ட கேட்டு அந்த நம்பர காட்ட சொல்லுங்க. நீங்க உங்க ஃபோன்லயே நீங்க பிஐஎஸ் நீங்க போனீங்கன்னா, அந்த நம்பர போட்டீங்கன்னா, அந்த எந்த கடையில வாங்குறீங்களோ அவங்க பேரும், அது அந்த பொருளோட வெயிட்டும் அதிலயே வந்துரும். ஸோ அப்படி அ அது ஃபர்ஸ்ட்டு. ஸோ அட்லீஸ்ட் இது வந்து ஹால் மார்க்கிங் பண்ணி, இது ஒரிஜினல் ஹால் மார்க்கிங் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியும். அடுத்தது வந்து நீங்க வந்து அந்த கல் இருந்ததுன்னா, அந்த கல் எடைய நீங்க பார்க்கணும். அது ஆக்சுவலா தள்ளுறாங்களா? இல்லாட்டி எவ்வளோ தள்ளியிருக்காங்க? எப்படி பார்க்கணும்னு நான் அதான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இப்போ கல்ல நகை நீங்க வாங்குறீங்க. அத கல்லு உடைச்சா தான் உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ நகை, எவ்வளோ கல் இருக்கு, எவ்வளோ தங்கம் இருக்குன்னு சொல்லி. நீங்க பெஸ்ட்டுக்கு வாங்குனாங்க அப்புறம், அந்த பில்ல வச்சுக்கிட்டு, நீங்க இன்னொரு கடைக்கு போங்க. இத நாங்க விக்கிறோம்னு சொல்லுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கல்ல எடைலாம் கழிச்சுட்டு தான் அவங்க தங்கத்த எடுத்துப்பாங்க. ஒரு அப்ராக்ஸிமேஷன் ஒரு 5% பிளஸ் மைனஸ் இருந்ததுன்னா, இட் இஸ் ஓகே. நீங்க வாங்குனது வந்து 5 கிராம் தான் சொல்றாங்க. ஆனா நீங்க விக்கும்போது வந்து அது 10 கிராம் சொன்னாங்கன்னா, தட் மீன்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது வந்து எப்ப நீங்க நகை வாங்குனாலுமே, பில் கண்டிப்பா வாங்கிக்கோங்க.
நீங்க அந்த 3% அத சேமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க 97% சேதாரம் ஆயிடும். ஏன்னா, அதில நல்ல கரெக்ட்டான குவாலிட்டி இருக்கா? இல்லையா? உங்களுக்கு தெரியாது. அது கல் எடை என்ன உங்களுக்கு விக்கும்போது என்ன சொல்றாங்க? வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க? அதுவும் உங்களுக்கு தெரியாது. ஸோ, இத 3 தான் உங்களால மெயினா நீங்க பார்த்துக்கணும். ஹால்மார்க்கிங் இல்லாத நகை நம்ம வாங்குறோம்னா, அது மற்ற கடைகள்ல வாங்கிக்க மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட்டு ஹால்மார்க்கிங் இல்லாத நகை வாங்கவே கூடாது. ஏன்னா, அது தரம் யார் நிர்ணயிச்சு ஹூஸ் டிசைடிங் தட் அந்த குவாலிட்டி யார் விக்கிறாங்களோ அவங்க. நார்மலாவே இப்போ நீங்க விக்கிறீங்கன்னா, உங்களோட பொருள் ஹை குவாலிட்டின்னு சொல்லுவீங்க. நான் வாங்குறேன்னா, இல்ல அது கம்மியான குவாலிட்டின்னு நாங்க சொல்லுவோம். 2 பேருமே ஈக்குவல் ஒரே லெவல்ல இருக்குதுன்னா, அது ஹால்மார்க்கிங் பண்ணா அது அது பெட்டர். இப்ப ஹால்மார்க்கிங்லாம் இப்ப ரீசென்ட்டா வந்தது தானே சார். அப்ப இதுக்கு முன்னாடியே வந்து 18 கேரட், இப்ப 22 கேரட் இது மாரிலாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்டின்னா, இப்ப அவங்கலாம் வந்து ஏதாவது போய் அவசர தேவைக்கு விக்கணும்னு நெனைக்கிறாங்க, நகைய விக்கணும்னு நெனைக்கிறாங்க, இல்ல அந்த நகைய குடுத்துட்டு புது நகைகள் வாங்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு? ஒரு 20, 30 வருஷம் முன்னால பார்த்தீங்கன்னா, ஒரு நகைக்கடைன்னா, அந்த ஓனர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்க போய் வாங்குவீங்க. ஸோ நம்பிக்கை தான் ஒரு ஒரு மெயின் அ அந்த கடைக்கு ஒரு ஆதாரமே. அந்த மாரி நீங்க போய் வாங்கினீங்கன்னா, அந்த கடைக்கே நீங்க எடுத்துன்னு போய் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும். இப்போ அந்த ஹால்மார்க்கிங் எல்லாம் வந்தப்புறம், அ அந்த ப்ராப்ளம் கம்மியா இருக்கு. அதுவும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஹால்மார்க்கிங் ஆல்ஃபா நியூமெரிக் அந்த இப்போ சொன்னேன் இல்லையா? அது அந்த மாரி நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடுச்சு உங்களுக்கு. சார் இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்லேருந்து நான் திருப்பி வரேன். இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கி வச்சு, இப்ப இன்னைக்கு அத வந்து புது டிசைனா மாத்தணும்னு நெனைக்கிறாங்கன்னா, இப்ப அவங்க வந்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நகைக்கடையில போய் குடுக்குறாங்கன்ற பட்சத்தில நெறைய வேஸ்டேஜ் சார்ஜ் போட்டு எடுத்துடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. நான் இப்ப வந்து 20 பவுன் குடுக்குறேன்னா, அந்த 20 பவுன்ல பார்த்தோன்னா, இவ்ளோ வெயிட்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து வருது அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு அவங்க வந்து வேற வழியே கிடையாது. நம்ம கொண்டு வந்துட்டோம் நகைய. அப்ப அந்த இடத்துல ஒரு எமோஷனல் அரெஸ்ட் ஆயி, சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருவோம். நம்ம வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து தேட மாட்டோம். சரி குடுங்க நகைய நான் வேற கடையில பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாரும் பொதுவா சொல்றதே கிடையாது. எல்லாருமே வந்து இப்ப ஒன்ஸ் நகைய எடுத்துட்டு போயிட்டோம்னா, அங்கேயே அந்த பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணிருவோம் அப்படின்னு அங்கேயே குடுத்துருவாங்க. இப்ப இந்த வேஸ்டேஜ் வந்து அதிகமா போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இத எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்றது? சரி, இப்போ நீங்க தங்கம் குடுக்குறதுக்கு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ ஒரு எஸ்டிமேஷன் தருவாங்க உங்களுக்கு. இதுதான் இவ்வளோ தான் தங்கம் இருக்கு. இவ்வளோ கல் எடை இருக்கு. இதில அழுக்கு இருக்குன்னு சொல்லி தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது குடுப்பாங்க. ஒரு வேள உங்களுக்கு அது அ உங்களுக்கு சரியா படல. ஒ ரொம்ப கம்மியா எடுக்குறாங்கன்னா, அவங்க கிட்டயே கேட்கலாம். இத உருக்கிட்டு அவங்ககிட்ட இப்போ ஆல்மோஸ்ட் நெறைய கடைங்கள்ல அ உருக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. அங்க அந்த எக்ஸ்ஆர்எஃப் மிஷின் இருக்கு. அந்த அந்த கோல்ட் பார் நீங்க அந்த மிஷின் மேல வச்சீங்கன்னா, அது எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு சொல்லிரும். மேபி ஒரு 1/2% கம்மியா எடுப்பாங்க. யார் எடுத்தாலுமே. ஸோ அந்த சிஸ்டத்துக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எப்பவுமே ஹால்மார்க்கிங் நகை வாங்கி விக்கிறது தான் பெஸ்ட்டு ஒரு ஒரு நல்ல லாஸ் கம்மியா இருக்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. சார் இன் ஜென்ரலா இப்ப நம்ம நகை கடைக்குள்ள போம்போதே வந்து ஒரு லோ கான்ஃபிடன்ஸோட தான் போறத பார்க்க முடியுது. பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இன்க்ளூடிங் மீ கூட சில நேரங்கள்ல வந்து நம்ம போய் நம்ம நகை எடுக்கணும்னு போம்போது, ஒரு ஒரு தயக்கம் இல்ல வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு குழப்ப மனநிலையில தான் நம்ம ஒவ்வொரு கடைக்கும் போறோம். மேபி 1 ஆர் 2 கடை வந்து நம்ம பார்த்துருப்போம். 1 ஆர் 2 கடைகள்ல பார்த்த பிறகு, நம்ம 3வது கடையில போதும் இங்கேயே எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவோம். இப்ப அதுல வந்து இந்த சென்டிமெண்ட்ன்றது சில நேரங்கள்ல வந்து இப்ப ஃபேமிலியா போறாங்க. ஒரு கூட்டு குடும்பமா போறாங்கன்னா, சென்டிமெண்ட் பேஸ்டா அவங்க வந்து நகைக்கடைய சூஸ் பண்ணுவாங்க. இப்ப சென்னை மாதிரியான நகரங்கள்ல வந்து ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்ப அவசரமா அவங்க வந்து குழந்தைக்கு எடுக்கணும் அப்படின்னு போறாங்கன்னா, நெறைய பேர் வந்து கொஞ்சம் லோ கான்ஃபிடன்ஸா தான் உள்ள போறாங்க. ஒரு தங்க நகைக்கடைக்குள்ள போறோம் அப்படின்னா, நம்ம உடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும்? எப்படி வந்து நகைகள சூஸ் பண்ணி வாங்கணும்? ஃபர்ஸ்ட்டு அந்த நோ கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நீங்களே ஒரு எழுதிக்கிட்டீங்கன்னா, யூ கேன் ரிசர்ச் அண்ட் சி. இன்னைக்கு நெறைய ரிசர்ச்சஸ் இருக்கு. கூகுள் நீங்க தட்டினா உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் கூகுள் கூட இப்போ ஏஐ வேற வந்திருக்கு. உங்களுக்கு என்ன உங்க மனசுல என்ன குழப்பம் இருக்கோ, அத ஃபர்ஸ்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க நகைக்கடைக்கு போனீங்கன்னா, அது பெட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ, இப்போ அங்க போன அப்புறம் எனக்கு இந்த வாங்குற ஐட்டத்துல இந்த கூலி சேதாரம் கரெக்ட்டா இல்லையா? அது கூட இன்னைக்கு ஆன்லைன் போனோம்னா எல்லாருமே அவங்க குடுத்துருவாங்க. என்ன ஒரு 1% இல்லாட்டி 1 ஆர் 2% டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐட்டம் வந்துரும். நீங்க இப்போ நெறைய பேரோட மெயின் குற்றச்சாட்டு என்ன, நான் செலக்ட் பண்ற ஐட்டம் தான் எப்பவுமே ஜாஸ்தி விலையா இருக்கு. மத்த ஐட்டம்லாம் கம்மி விலையா இருக்கு. ஏன்னா டிசைன் மாறும்போது, புதுசா பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஜாஸ்தி காஸ்ட் ஆகும். இப்போ ஆல்ரெடி பண்ண ஐட்டம் திருப்பி பண்ணணும்னா அதோட காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். சாப்பாடே எடுத்துக்கோங்களேன். ஒரு இட்லி பண்ணறதுக்கும்,
ஒரு வேற ஏதாவது புது ஒரு ஐட்டம் பண்ணுறதுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இது எத்தனையோ வருஷம் பண்ணியாச்சு இது. ஸோ அதே மாவு தான், அதே இட்லி தான், அதே தான் பண்ணா உங்களுக்கு காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். இதே புதுசா ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்&டி பண்ணணும். அது நீங்க புடிக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க பண்ணி வைப்போம். அது பிடிக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அது புடிச்சதுன்னா அதோட லாபம் இருக்கு. அது நீங்க பிடிக்கலன்னா திருப்பி நாங்க மெல்ட் பண்ணணும் அத. நெறைய ஒரு ஜுவல்லரி இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டைல் தான் இது. ஸோ ஒரு 20% ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நாங்க மெல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மெல்ட் பண்ற ஐட்டமோட கூலி சேதாரம் இதில தான் வரும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் தான் பார்க்குறோம். P&L தான் பார்க்குறோம். P&L பார்க்கும்போது எல்லாமே அந்த அந்த கூலி சேதாரத்தில தான் வந்து அடங்கும் அது. சூஸ் பண்ற டிசைன பொறுத்து தான் இருக்கு உங்களோட வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜ். இப்போ ஒரு வாடிக்கையாளர் ஒரு கடைக்குள்ள வந்ததுக்கு பிறகு, அவருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு? என்னென்னலாம் கேட்டு, என்னென்ன தகவல்லாம் கேட்டு அவர் வாங்கிக்கலாம்? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு நகைய வாங்கும்போது அவர் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரிங்க உங்களுக்கு ஹால்மார்க்கிங் பார்க்கணும். ஆ கரெக்ட்டா ஹால்மார்க்கிங் இருக்கா? இல்லையான்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க. இருந்ததுன்னா காட்ட சொல்லுங்க. காட்டிட்டு நீங்க அங்கேயே அந்த பிஐஎஸ் ஓட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, அதோட நம்பர போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதோட வெயிட்டும், அந்த கடையோட பேரும் வந்துரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பில் குடுக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பில்லு நீங்க சொல்ற வெயிட்டு இது எல்லாமே அதில மென்ஷன் பண்றாங்களா? உங்களுக்கு என்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அதில கிளீனா எழுதியிருக்காங்களா? அன்னைக்கு உண்டான கோல்ட் ரேட் என்ன? அதுக்கு உண்டான கூலி சேதாரம் எவ்வளோ போட்டிருக்காங்க? அது டோட்டல் வேல்யூ என்ன? அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்காங்க? எல்லாமே அத கிளீனா உங்க ஸ்ப்ளிட்டா பிரேக்கப் குடுக்குறாங்க பாருங்க. அடுத்தது வந்து கல் நகையா இருந்ததுன்னா, கல் ஆக்சுவல் எடை என்ன? அந்த கல் எடைய எப்படி நீங்க சொல்றீங்க? அதோட அ ப்ரூஃப் என்ன? ஒரு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு? அது யாராவது கவுண்ட் பண்ணாங்களா? இப்போ ஒரு 100 கல் இருக்குன்னா, ஒரு கல்லுக்கு வந்து 10 மில்லிகிராம்னா அது எவ்வளோ வரும்? அத அ கம்ப்ளீட்டா ஏதாவது கணக்கு போட்டு அத வச்சிருக்காங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அது சரி இது கரெக்ட்டா சொல்றாங்க, இல்லன்னு சொல்லி. ஒரு வேள உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, ஒரு கல் நீங்க போய் எடுத்து பார்த்துடலாமே! 100 கல்ல ஒரு கல் எடுத்து பார்த்தா உங்களுக்கு வெயிட் தெரிஞ்சிற போது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் நான் சொல்றது. அ இல்லாட்டி உங்களுக்கு அவங்க சொல்ற கால்குலேஷன் உங்களுக்கு ஓகே படுதுன்னா நீங்க வாங்கிக்கலாம் அத. சார் இப்ப தங்கம் வந்து சரியான தங்கம் தான் நம்ம வாங்கியிருக்கோமா? அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நெறைய பேத்துக்கு வருது. குறிப்பா வந்து இப்ப எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமா இருக்கோ, அங்கெல்லாம் வந்து ஒரு போலி நகைகளுமே கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாரி பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. எந்த நிறுவனத்தையும் நம்ம சொல்ல விரும்பல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காப்புல வந்து பயன்படுத்தக்கூடிய பொருள் ஏன்னா அது தடிமனா இருக்குல்ல. உள்ள வந்து அதோட எடைய கூட்டுறதுக்கு அ கூடுதலா காப்பர் ஆட் பண்றாங்க. அந்த மாரியெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதே மாரி அ தோடுலைலாம் அந்த மாரி பண்றாங்க அப்படின்லாம் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வாங்கக்கூடிய தங்கம் வந்து சரியான தங்கம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது மெக்கானிசம்ன்றது இருக்கா? ஒரு வாடிக்கையாளர் கடைக்குள்ள போயிட்டு, இது வந்து நல்ல தங்கம். இது வந்து கொஞ்சம் இதுல ஏதோ கலந்திருக்காங்க அப்படின்னு வேரியேஷன் பாத்துற முடியுமா? வேரியேஷன் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புதுசா இருக்கும்போது அந்த பாலிஷ்லாம் இருக்கும். அந்த ஸ்கின் தான் நீங்க பார்ப்பீங்க. ஸ்கின் டீப் உங்களுக்கு தெரியாது. ஸோ பெஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்க ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்ல. இதுல ஏதாவது இருக்கும்னு சொல்லி அத நோட் பண்ணுங்க. ஒரு 2 நாளுக்கு 3 நாள் கழிச்சு பக்கத்துல இன்னொரு கடை இருக்கும் இல்லையா? அங்க போய் போங்க. இத நான் விக்கிறோம்னு சொல்லுங்க. உங்களுக்கு கரெக்ட்டான ரேட் வந்துரும். நகைக்கடை உரிமையாளருக்கு தெரியும். அது உள்ள ஏதாவது இருக்கா? இல்லையா? இது யாரோட பேரு? இவங்க ரெகுலரா இந்த மாரி தான் பண்ணி விக்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஸோ நீங்க அத போய் நீங்க விக்க வேண்டாம். நீங்க சும்மா நாங்க விக்கணும். என்ன பிரைஸ் சொன்னா எல்லாருமே உங்களுக்கு பிரைஸ் குடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமா. உங்களுக்கு அந்த வாங்குன தங்கம் கரெக்ட்டா இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமா. இப்போ ஒரு தங்கத்த இப்ப வந்து ஒரு கடையில வாங்கிட்டு இன்னொரு கடையில போய் நம்ம விக்கிறோம் அப்படின்னா மாத்திக்கிறாங்களா? ஒரு 1% இல்லாட்டி 1/2% வேரியேஷன்ல எல்லாருமே மாத்திப்பாங்க. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இருக்காது யாருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் அதுவும் ஹால்மார்க்கிங்கா இருந்ததுன்னா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆல்ஃபா நியூமெரிக் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அதோட நம்பர் எல்லாம் இருந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதே பிரைஸ்க்கு தான் வாங்கி தராங்க. ஹால்மார்க்கிங் நகை வாங்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எங்க வேணாலும் நகைய வாங்கலாம், எங்க வேணாலும் விக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் இப்போ வந்து பொதுவா இப்ப என்ஆர்ஐஸ் இருக்காங்கல்ல, இப்ப வெளிநாட்ல போய் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் வந்து இந்தியர்கள், அவங்களுக்கு வந்து நகை வாங்கக்கூடிய கலாச்சாரம் அப்படின்றது அவங்க மத்தியில எப்படி சார் இருக்கு? இப்ப நீங்க வந்து யுஎஸ்ல கூட வந்து ஷோரூம்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப அங்கெல்லாம் எப்படி அதுக்கான வரவேற்பு அப்படின்றது இருக்கு? இங்கோட இன்னும் ஜாஸ்தி அங்க இருக்கு. ஏன்னா, நம்ம ஊர விட்டு இன்னொரு ஊர் போறோம்னா, நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனல்லாம் நம்ம இன்னும் அதிகமா ஃபாலோ பண்ணணும்னு தான் நம்மளோட விருப்பம் அங்க. யுஎஸ்ல ஷோரூம் நாங்க திறந்ததே இதுக்காக தான். ஏன்னா நெறைய பேர் இப்போ ஒரு 30, 40 வருஷம் முன்னால போனவங்கலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க. ஆனா அவங்க வீட்ல எப்படியும் ஒரு 4, 5 ஃபங்ஷன் நடக்கும். ஸோ ஒரு வாட்டியும் அவங்க வரும்போது ஒரு ஒண்ணு வாங்கின்னு போணும். இல்லாட்டி ஒரு ஃபங்ஷன் வாங்கின்னு போலாம்.
ஸோ அவங்க என்ன விரும்பப்படுறாங்கன்னா, ஒரு வாட்டியும் அவங்க ஒரு ஃபங்ஷன் வாங்குனா, அவங்களும் இந்தியால எப்படி இருக்குமோ, அதே மாரி இப்போ ஒரு காது குத்துறாங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஏதாவது வாங்கணும். ஒரு பேர் வைக்கணும்னா, அதுக்கு ஏதாவது வாங்கணும். மொட்டை போடுறோம்னா, அதுக்கு ஏதாவது ஒரு வாங்கணும். நம்ப கலாச்சாரத்தில ஒரு ஃபங்ஷனுக்கும் நம்ம வந்து அ வாங்குறது தான் நம்மளோட வழக்கமே. ஸோ அவங்களும் அத விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால தான் நாங்க அங்கேயும் இருக்கோம். ஸோ இங்க இருக்கிறத விட, அங்க இருக்கிறவங்கள நம்ம கலாச்சாரம் இன்னும் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணணும்னு தான் விருப்பப்படுறாங்க. ஸோ இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு முதலீட்டு பர்ப்பஸ்க்காக, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக கோல்ட வந்து என்ஆர்ஐஸ் வாங்குறாங்களா? இப்ப குறிப்பா நம்ம தமிழர்கள் இப்ப யுஎஸ்ல போயிருக்கவங்க, யுகே, கனடால இருக்கக்கூடியவங்கலாம் வாங்குறாங்களா? இல்ல வந்து அவங்க வந்து ஒரு சென்டிமெண்டல் பர்ப்பஸஸ்க்காக, இல்ல ரிச்சுவல் பர்ப்பஸஸ்க்காக வாங்குறாங்களா? 2மே வாங்குறாங்க. உங்களுக்கு ஒரு இது தரேன். கடந்த 30 வருஷமா இந்தியன் ஹவுஸ் வைஃப் 800 டன்ஸ் ஆஃப் கோல்ட் வாங்குறாங்க. ஒரு வருஷமும். கடந்த 30 வருஷமா அப்படிதான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 30 வருஷம் வாங்குனா 24,000 டன் கோல்டு இந்தியன் ஹவுஸ் வைஃப் கிட்ட இருக்கு. யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்க தான் யுஎஸ் கரன்சிய பிரிண்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட வந்து 8,000 டன் கோல்டு இருக்கு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அவங்க கிட்ட 4,000 டன் கோல்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்த்தாலே 12,000 டன் தான். ஆனா இந்தியன் ஹவுஸ் வைஃப் கிட்ட 24,000 டன் டபுள் ஆஃப் ஆஃப் யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து புட் டுகெதர். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, கோல்ட் இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். அந்த ஃபியட் கரன்சி எல்லாம் ஏதோ இருந்தது. அதெல்லாம் போய் திருப்பி அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் தான் வரணும்னு சொல்றாங்க. கோல்ட் ஸ்டாண்டர்ட் மாத்திரம் வந்ததுன்னா, இந்தியன் ஹவுஸ் வைஃப் வில் பி த ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த ஒரு டிசிஷனுக்காக தான். ஒரு ஃபங்ஷனுக்குமே நம்ம கலாச்சாரம் சொன்னீங்க. நம்ப பண்பாடு வாட்டெவர் வி ஆர் டூயிங் கோல்ட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ட்ரெடிஷன். அத பிரிச்சு பண்ணவே முடியாது. ஸோ இப்ப என்னை மாதிரி நெறையா இளைஞர்கள் வந்து இப்ப கோல்டு வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல நினைப்பாங்க. இப்ப அப்படி முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கோல்டு அப்படின்றத எப்படியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்க புல்லியனா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா காயின்ஸோ இல்லாட்டி அந்த கோல்ட் பாரா இருக்கும். அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, அதில உங்களுக்கு கூலி சேதாரம் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி இப்போ வந்து டிஜிட்டல் கோல்டுன்னு வருது. அதுலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சார்ஜ் இன்னும் ஒரு 0.5% இல்லாட்டி 1%க்குள்ள உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய லாபம் வந்து அதில க உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். இந்த கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி நெறைய பேத்துக்கு வந்து தெரியல சார். நெறைய தகவல்கள் அத பத்தி இல்ல. அது வந்து பிட் அண்ட் பீஸஸா இந்த மாரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல சொல்றாங்களே தவிர, அத பத்தியான டீட்டெயில்டான விளக்கத்த யாருமே குடுக்க மாட்றாங்க. இப்ப கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய பிளஸ் அப்டின்னா என்னென்ன சார்? கோல்ட் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ளஸ்ன்னா, நீங்க ஒண்ணும் இன்வெஸ்ட்மென்ட். அத ஸ்ட்ரிங் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ரூ. 2,00,000 இருக்கு. அது நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம, நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்க் ஆயிடும். இவ்வளோண்டு ஒரு சின்ன இதிலேயே நீங்க 2,00,000 உங்களால பண்ண முடியும். அடுத்தது வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட். ஸோ நீங்க 2,00,000 கேஷ வச்சீங்கன்னா, அது வந்து இன்க்ரீஸ் ஆவாது. அ அதோட மதிப்பு குறைய தான் செய்யும். ஸோ நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பிளஸ் உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்சி எதா இருந்ததுன்னா, நீங்க ஒரு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா லிக்விடேட் பண்ணிட்டு, அத நீங்க யூஸ் பண்ணலாம். அதே நீங்க லேண்ட்லயோ வேற எது இருந்தாலுமே அந்த மாரி உங்களால குயிக்கா லிக்விடேட் பண்ண முடியாது உங்களால. சார் இப்ப நம்ம ஒரு தங்கம் வந்து ஒரு நகைக்கடையில வாங்கிட்டோம். அந்த பில்லுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு கவனிக்க வேண்டியது வந்து அ நெட் வெயிட் அண்ட் கிராஸ் வெயிட். நெட் வெயிட் அதில எடையே இல்லன்னா, நெட் வெயிட், கிராஸ் வெயிட் ஒண்ணா இருக்கும். அடுத்தது வந்து என்ன ரேட்டுக்கு அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட் போர்ட்ல போட்டிருக்காங்களோ, அந்த ரேட் தான் அதில மென்ஷன் ஆயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கூலி சேதாரம் சொன்னாங்களோ, அது அமௌண்ட் அதில மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்க. அடுத்தது உங்க பில்ல வந்து அந்த 3% ஜிஎஸ்டி அது சார்ஜ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. டோட்டல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க் யூ சார். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தேங்க் யூ. ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.